எழுத்தாளர் மாலினின் தோழி நாவலின் 2ஆம் பாகம். அத்தியாயம் 27. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அவசரம் என்று சொன்னீர்களாம். ஏதாவது கையெழுத்து தேவைப்பட்டால் சென்னையிலேயே வாங்கி கொண்டிருக்கலாமே. 3-6 வரை வரணுமா? வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்து விட்டீர்களா? வித்யாவின் கேள்விக்கு ஆடிட்டர் உடனே பதில் சொல்லிவிடவில்லை. சற்று தயங்கினார். அதில்தான் பிரச்சனை. சென்னையிலேயே பேச முயற்சித்தேன். நீங்கள் பிஸியாக இருந்தீர்கள். விரிவாக பேச வேண்டும். இங்கு வந்தால் பேச முடியும் என்று தோன்றியது என்றார் ஆடிட்டர். என்ன பிரச்சனை என்ற வித்யா சித்ரா என கூவினாள். சீராக ரோமம் கத்தரிக்கப்பட்ட பசும் ஆடுகளைப் போல பரவி நின்ற தேயிலை தோட்டங்களையும் மலைமுகடுகளில் மிதந்து கொண்டிருந்த மேகங்களையும் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சித்ரா, இதோ வந்துட்டேக்கா என்று ஓடி வந்தாள். அந்த ரூம் ஹீட்டரை கொண்டு வந்து பக்கத்தில் வை, நீயும் உட்கார் என்ற வித்யா. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை என்றாள் ஆடிட்டரை பார்த்து மறுபடியும். உங்கள் முதலீடுகள் உங்களது இந்த ஆண்டு வருமானத்தை விட கூடுதலாக இருக்கின்றன. அவற்றை எப்படி கணக்கில் கொண்டு வருவது என்று தெரியவில்லை. வழி சொல்ல வேண்டியவர் நீங்கள். ஆனால் நீங்கள் என்னிடம் வழி கேட்கிறீர்கள். விவசாயம் மூலம் வந்த வருமானம் என்று காண்பியுங்கள். விவசாய வருமானத்திற்கு வரி கிடையாது இல்லையா? செய்யலாம், ஆனால் அதற்கு உங்கள் பேரில் ஏதாவது நிலம் இருக்க வேண்டும். ஏன் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்ய முடியாதா என்றாள் சித்ரா குறுக்கிட்டு. அட, பரவாயில்லையே இவள் என்பது போல சித்ராவை பார்த்த வித்யா, உனக்கு ஊரில் நிலம் இருக்கா என்றாள். பொம்பளைங்க பேரில் ஏது நிலம்? அண்ணங்க பேரில் கொஞ்சம் இருக்குது. அந்த விவரம் கேட்டு வாங்கிக்கங்க. அதை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணினதா காமிச்சிருங்க. என்னடி, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லைக்கா. ஆனால் அவங்க யாருக்காவது வாரத்திற்கு கொடுத்துருக்காங்களான்னு தெரியலையே. கொடுத்திருந்தா பணத்தை கொண்டு குத்தகையை நம்ம பேருக்கு மாற்ற சொல்லு. இந்த வருஷம் இதை வச்சு நான் சமாளிச்சிடுவேன் மேடம். அடுத்த வருஷத்துக்கு நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன? விவசாய வருமானத்தை ஓரளவுக்கு தான் காட்ட முடியும். பொதுவாக ஒரு மகசூலை எவ்வளவு தேரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு போகத்தில் ஒரு கிராமத்தில் எவ்வளவு விளைஞ்சதுன்னு அரசாங்கத்திட்ட கணக்கு இருக்கும். அதனால் நாம் ஓரளவுக்கு மேலே அதில் மிகைப்படுத்த முடியாது. பத்திரிகையோ டிவியோ ஆரம்பிச்சிடுங்க. அதில் சந்தா விளம்பர வருவாயின்னு காமிச்சிட முடியும். சரி, பார்க்கலாம். பேசி கொண்டிருக்கும் போதே வேலைக்கார பெண் வந்து தயங்கி நின்றாள். நீ எதுக்கு வந்த? முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியல என்ற சித்ராவின் அதட்டலை கேட்டு அரைக்கணும் மௌனமாக அவள் பின் சொன்னாள். ஐயா வந்திருக்காங்க. ஐயாவா? எந்த ஐயா? எங்கள் வீட்டு ஐயாவா என்றாள் சித்ரா. முருகையன்னு சொல்ல சொன்னாங்க. முருகையனா? இங்கா? திடுக்கிட்டு திரும்பிய வித்யா ஆடிட்டரை பார்த்து, சரி சார், வேறு ஏதாவது சொல்லணும்னா இவள்கிட்ட சொல்லிட்டு போங்க. சென்னையில் நான் பிஸியாக இருந்தாலும் இவள்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தகவல் வந்துடும் என்று அடுத்த அறையில் காத்திருக்கும் முருகையனை சந்திக்க கிளம்பினாள். சித்ரா பக்கம் திரும்பி, அவரை சீக்கிரம் அனுப்பிச்சிட்டு நீயும் வாடி என்றாள். இப்போதெல்லாம் வா போவோடு அவளை அறியாமலே இந்த டியும் சேர்ந்து கொள்கிறது என்பதை கவனித்த சித்ரா முருவலித்தாள். முருகையன் எதற்கு வந்திருக்கிறார்? அதுவும் இவ்வளவு தூரம் இங்கு தேடிக்கொண்டு? நான் குறுக்கே நிற்க மாட்டேன் என சொல்லி விலகி கொண்டு விட்ட பின்னர் பொங்கி வந்த பாலில் தெளித்த தண்ணீர் மாதிரி வித்யாவிற்கு அவர் மீது இருந்த ஆதங்கம், மனவேற்றுமை எல்லாம் விலகிவிட்டது. அவர் சொன்னது மட்டுமல்ல, சொன்ன சொல்லை காப்பவராகவும் இருந்தார். அவ்வப்போது தனக்கு கிடைக்கும் உட்கட்சி விவகாரங்களை தெரியப்படுத்துபவராகவும் இருந்தார். ஃபோனில் பேசுவார் அல்லது அவரது நம்பிக்கைக்குரிய தேனி சேவியரிடம் சொல்லி அனுப்புவார். சேவியர் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். அவர்தான் வித்யாவின் பேச்சுக்களை தயாரித்து கொடுக்கிறார் என்று ஊரில் பேச்சு. அதனால் அவர் வந்து சந்திப்பதை யாரும் வித்தியாசமாக எடுத்துக்கொள்வதில்லை. கேள்விகளில் மிதந்தவாறே அறைக்குள் நுழைந்தாள் வித்யா. வாங்க, வணக்கம். ஆச்சரியமாக இருக்கே, என்ன இவ்வளோ தூரம்? சேவியர் தங்கைக்கு கல்யாணம்னு தேனி வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு தோணிச்சு. இன்னும் சொல்லப்போனால்
உங்களை பார்க்கலாம்னு தான் சேவியர் வீட்டு கல்யாணத்துக்கே வந்தேன். அப்படியானால் விஷயம் முக்கியமானதாகத்தான் இருக்கும். முக்கியமானது தான், ஆனால் அவசரம் இல்லை. சொல்லுங்கள். நீங்கள் மதுவை பற்றி யோசித்துத்தான் முடிவெடுத்திருப்பீர்கள். ஆனால் அது கட்சியை பெரிய அளவில் பாதிக்கும். பெண்கள் ஓட்டு பற்றி சொல்கிறீர்களா? இல்லை இல்லை, நான் அதை சொல்லவில்லை. அதை நான் நம்பவும் இல்லை. நம் பெண்கள் கணவன்மார்கள் குடித்தால் தப்பு என்பார்கள். சரி என்று குடிப்பவனை பிடித்து ஜெயிலில் வைத்தால் அதற்கு நம்மிடம் வந்து கண்ணீர் விடுவார்கள். அதனால் நான் அதை நம்புவதில்லை. நான் சொல்வது கட்சிக்காரர்களை பற்றி. அவர்கள் இதனால் வறண்டு போயிருக்கிறார்கள். தேர்தல் வந்தால் கட்சிக்காக அவர்கள்தான் களத்தில் சில்லறையை அவிழ்த்து கொட்ட வேண்டும். அவர்கள் கையில் காசு புழங்கவில்லை என்றால் எப்படி செலவழிப்பார்கள்? இது தெரிந்துதான் பெரியவர் மதுக்கடைகளை கட்சிக்காரர்கள் ஏலம் எடுத்துக்கொள்ளும் முறையை கொண்டு வந்தார். ஆனால் கூட்டு சேர்ந்து கொண்டு ஏமாற்றுகிறார்களே, அதைத்தான் சொல்ல வந்தேன். பெரியவர் அதற்கு ஒரு செக் வைத்திருந்தார். கடைகளுக்கு மது விநியோகம் செய்கிற நடராஜ முதலியாரை தன் நேரடி கண்காணிப்பில் வைத்திருந்தார். அவர் வீட்டிற்கு எதிரிலேயே ஒரு அமைச்சரை குடியமர்த்தினார். யார்? திருச்செல்வம். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அன்றாட விற்பனை கணக்கு முதலியாருக்கு வரும். முதலியாரிடமிருந்து வரவேண்டியது காலையில் திருச்செல்வத்திற்கு வந்துவிடும். திருச்செல்வம் பகலுக்குள் அதை பெரியவரிடம் தெரிவித்து விடுவார். நல்லா தான் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து பெரியவரை ஏமாற்றி விட மாட்டார்களா? அதனால் தான் திருச்செல்வத்தை கண்காணிக்கிற வேலையை எனக்கு கொடுத்தார். பெரியவர் எல்லோரையும் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்திருந்தார் என ரஞ்சனி சொன்னது வித்யாவின் நினைவுக்கு வந்தது. என்ன செய்யலாம்? மதுவை அரசு விற்பது என்ற முடிவை நீங்கள் கைவிட வேண்டாம். விட்டால் நீங்கள் பயந்து பின்வாங்கி விட்டீர்கள் என பிரச்சாரம் வரும், பெயர் கெடும். ஆனால் கட்சிக்காரர்களுக்கு வேறு வழி செய்து கொடுங்கள். அதுதான் என்ன என்று நானும் அன்றிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாரும் வாயை திறக்க மாட்டேன் என்கிறார்கள். கட்சிக்காரர்கள் சிலர் கல்லூரி நடத்த விரும்புகிறார்கள். மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் அரசியல்வாதிகள் நடத்துகிறார்கள். கல்லூரியா? ஆமாம், மெடிக்கல், என்ஜினியரிங் கல்லூரிகள். இப்போது அவற்றை தனியார் நடத்த மத்தியில் அனுமதி கொடுக்கிறார்கள். தெரியும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு ஏக்கர் நிலம் வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். புறம்போக்கு நிலங்களையும் கண்மாய்களையும் அரசு அவர்களுக்கு நீண்டகால குத்தகைக்கு கொடுக்க வேண்டும். கண்மாய்களையுமா? ஒரேடியாக சேர்ந்த மாதிரி வேறு எங்குமா நிலம் கிடைக்கிறது? என்னைக்கு நம்மூரில் மழை பெஞ்சு ஏரி நிரம்பி இருக்கு. நுங்கம்பாக்கமெல்லாம் முன்னாடி ஏரியாக கிடந்தவை தானே. செய்யலாம். இன்னொன்று, எல்லோராலும் கல்லூரி ஆரம்பிக்க முடியாது. கையில் அவ்வளவு பணம் இருக்காது. அவர்களுக்கு ஆற்றில் மனமல்ல அனுமதி கொடுங்கள். அரசுக்கு தூர்வாரும் செலவு மிச்சம். சரி, அதனால் எனக்கு கட்சிக்கு எப்படி பணம் வரும்? முருகையன் சித்ரா இருவரும் அந்த ஜமீனுக்கு முன் உள்ள வார்த்தையை கவனிக்க தவறவில்லை. பெரியவர் திருச்செல்வத்தை போட்டது போல நீங்கள் ஒருத்தரை போட்டு வசூலிச்சுக்குங்க என்றார் முருகையன். வித்யா கண்ணை மூடி யோசித்தாள். ஒரு நிமிடத்திற்கு பின் கண்ணை திறந்து கேட்டாள், நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறீர்களா? ஐயோ வேண்டாமா, பதறினார் முருகையன். பெரியவருக்காக நான் செய்த போதே என் மேலே ஏகப்பட்ட பொல்லாப்பு, ஏகப்பட்ட விரோதம், எல்லாத்தையும் பெரியவருக்காக பொறுத்துக்கிட்டேன். நான் பார்த்து பெரியவர்கிட்ட சொல்லி படிக்க வச்ச பையன்தான் திருச்செல்வம். அவனே மூஞ்சியை முறிச்சுக்கிட்டு போயிட்டான். என்னால் முடியாதுமா. பெரியவருக்காக செய்தவர் எனக்காக செய்ய மாட்டீர்களா என்று கேட்க வாயெடுத்தாள் வித்யா. ஆனால் அவளது ஈகோ வாயை அடைத்து விட்டது. சாமிநாதன் இதற்கு சரிப்படுவார்னு எனக்கு தோணுது என்ற முருகையனை விழித்து பார்த்தாள் சித்ரா. அது வியப்பா திகைப்பா என முருகையனால் தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கங்க என்று எழுந்து கை குவித்தாள். பெரியவரோட விசுவாசிகளை கைவிட்டுடாதீங்கன்னு கேட்டுக்கத்தான் வந்தேன். அவர்கள்தான் கட்சியின் பலமே என்றார். அன்றிரவு முழுவதும் முருகையன் சொன்ன யோசனைகள் வித்யாவின் மனதில் புரண்டு கொண்டிருந்தன. நள்ளிரவில் பக்கத்தில் படுத்து கொண்டிருந்த சித்ராவிடம், நீ என்னடி சொல்கிற என்றாள். என்னக்கா? முருகையன் சொன்னதை பற்றி என்ன சொல்கிற? அவர் சொன்ன ஆள் சரியான ஆள் தான் அக்கா. எந்த ஆள்? அதான் அக்கா, எங்கள் வீட்டு ஆம்பளை. சாமிநாதனா?
உன் வீட்டுக்காரங்களால் சொல்கிறியா? ஐயோ இல்லைக்கா, எங்கள் அப்பா அவரை மாப்பிள்ளைனோ மருமகனோ சொல்ல மாட்டார். என்கிட்ட பேசும்போது பால்காரர் வந்தாரா போனாரா என்று தான் விசாரிப்பார். பால்காரரா? ஏன்? ஆடுற மாட்டை ஆடி கறப்பாராம், பாடுற மாட்டை கறப்பாராம். ஆளுக்கு தகுந்த மாதிரி அதட்டுறவங்களை அதட்டி மிரட்டுறவங்களை மிரட்டி குத்தகை பைசாவை சுத்தமாக வாங்கிடுவாராம். அதனால தான் அந்த பேர். ஆனால் அத்தனை கமுக்கமாக இருந்தாரே, உன்னை பற்றி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையே. ஜாடி மாடியாக கூட அவர் உன்னை பார்க்கலையே. அப்படிப்பட்ட ஆள் தானே அக்கா இந்த வேலைக்கு சரியாக வரும். எப்படிப்பட்ட ஆள்? கழுத்தறுத்தாலும் வாயை திறக்காத ஆள். நல்லா பேச கற்றுக்கிட்டு இருக்க. ஆனால் முருகையன் சொன்ன யோசனை எனக்கு புரியலக்கா. அதென்ன தலையை சுற்றி மூக்க தொடுறது? என்ன சொன்னார் அப்படி? யாரோ சரக்கை விநியோகிப்பாங்களாம், அதை ஆள் போட்டு கண்காணிக்கிறதாம், தினம் தினம் பங்கை வாங்கிக்கிறதாம். அதுக்கு நாமே நேரடியாக விநியோகத்தை எடுத்துக்கலாமே. ஏன் என்னை கேட்டால் உற்பத்தியையே தொடங்கலாமே. நேர காசு கைக்கு வரும்ல. பெரியவர் அதெல்லாம் யோசிக்காமலா இருப்பார். அதெல்லாம் ரிஸ்க்கு. என்னக்கா பெரிய ரிஸ்க்கு? புஸ்க்கு மக்கு. எவனாவது பத்திரிகைக்காரன் இல்லை எதிர்கட்சிக்காரன் மோப்பம் பிடிச்சு வழக்கு கிழக்கு போடுவான். அதிகாரப்பூர்வமான ரெக்கார்டுகளில் நம்ம பேர் இருந்தால் மாட்டிக்குவோம், அப்புறம் ஜெயில் தான். நம்ம பேர் இருந்தால் தானே அக்கா ரிஸ்க்கு. அப்படின்னா சொந்தக்காரங்க பேரில் கம்பெனி போடுவோம். திடீர்னு சொந்தக்காரங்களுக்கு எங்கே போகிறது? நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு அண்ணன் தம்பி மதனி மாமா அவங்க பிள்ளைங்களும் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. என் பிள்ளைங்கன்னா அவங்க உங்கள் பிள்ளைங்களும் தானேக்கா. நில்லுன்னா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க, அதானே? இல்லை, உட்காருனா படுத்தே விடுவாங்க. அப்போ சொன்ன பேச்சை கேட்காத அதிக பிரசங்கின்னு சொல்கிற. நள்ளிரவில் எழுந்த அவர்கள் இருவரின் சிரிப்பொலியில் அந்த வனாந்திரமே அதிர்ந்தது. தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.